வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. வவுனியாவில் புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை. பட்டாணிசூர் 5ஆம் ஒழுங்கை ஹுடா வயல் திடலில் இன்று காலை இடம்பெற்றது. முஸ்லிம்களின் தியாக திருநாளான புனித ஹஜ் பெருநாள் நாடு பூராகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வவுனியாவிலும் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிகளில் விசேட தொழுகைகளுடன் கொண்டாட்டம் இடம்பெற்று வருகிறது. سمع الله لمن حمده الله أكبر الله أكبر. கதிர்காம பாத யாத்திரையின் போதான அதன் வீதி வழி பயணத்தை பிற்போட்டமை பெரும் கவலை அளிக்கிறது என ராவணன் சிவ அமைப்பின் தலைவர் கே செந்தூரன் தெரிவித்தார். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாத யாத்திரை கதிர்காம பாத யாத்திரை சம்பந்தமானது ஈழத்து சைவர்களின் வாழ்வியலில் ஒன்றிணைந்த மரபாக காணப்படுகின்றது. இந்த கதிர்காம பாத யாத்திரை, இந்த பாத யாத்திரையானது சிறுவர் குழந்தைகள் முதல் பெரியவர், வயதானவர்கள், வயோதிபர்கள், கற்பிணி தாய்கள் உட்பட பலர் தமது நேர்த்திக்கடன்களை செலுத்துவதற்காக தொண்டமனார் தொடக்கம் கதிர்காமம் வரை நடந்து சென்று தமது நேர்த்திக்கடன்களை செலுத்துவது ஒரு மரபாக காணப்படுகின்றது. இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலங்களாக, பல்லாயிரம் வருடங்களாக சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வகுத்த வழியின் பிரகாரம் இந்த கதிர்காம பாத யாத்திரை ஆன்மீகம் என்பது தொன்று தொற்று நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த வருடமும் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கதிர்காம பாத யாத்திரையிலே எமது உகந்தை முருகன் ஆலயத்தில் இருந்து கதிர்காமம் வரை செல்லுகின்ற இடம் மிக கடினமான ஒரு இடம். காட்டு வழி. அது காடு திறத்தல் என்ற ஒரு மரபுடன் ஆரம்பித்து 10 நாட்களாக 10ஆம் நாள் பதிகாணுதல் எனும் மரபிற்கு ஏற்ப கதிர்காம கந்தனை தரிசித்தல் என்பது ஒரு செயற்பாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் இந்த மாதம் 30ஆம் திகதி அளவில் திறக்கப்பட இருந்த கதிர்காம பாத யாத்திரைக்கான நாள் தற்பொழுது பிற்போடப்பட்டு 2ஆம் திகதி, அடுத்த மாதம் 2ஆம் திகதி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் எமது ஈழத்து சைவர்களை மட்டுமல்ல உலகத் தமிழர்களையும் உலக சைவர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இதில் தமிழ் சிங்கள பேதமில்லாமல் அனைத்து மக்களுமே கதிர்காம கந்தனை தரிசிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த 4 நாட்களில் சாதாரண பக்தர்களால் வெகு விரைவாக சென்று கதிர்காமத்துக்கு செல்ல முடியாது. குழந்தைகள், பெரியவர்கள், கற்பிணி தாய்கள் மற்றும் கைக்குழந்தைகள் உட்பட நேர்த்திக்கடனுக்காக வருகின்றவர்கள் எல்லோரும் மிக ஆறுதலாக இருந்து வழிபட்டு அந்தந்த இடங்களில் 6 இடங்களிலே அந்த 6 நாட்களும் வழிபட்டு தமது நேர்த்திக்கடன்களை முடித்து இறைவனை வழிபடுவதுதான் இந்த மரபாக இருக்கின்றது. இந்த மரபை சிதைக்கும் நோக்கத்துடனும் அல்லது இங்கு செல்லுகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை குறைக்கும் நோக்கத்துடனும் தான் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான பாத யாத்திரை குழுக்கள் தமது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் அனைத்து அரச நிர்வாகிகள் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்த அரசியல்வாதிகள், அரச நிர்வாகத்தினர்கள், அரசாங்க அதிபர்கள் உட்பட எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவாக எடுத்து பண்டைய காலம் தொடக்கம் இன்று வரை நடக்கின்ற மரபை மாற்றாமல் வளமை போன்று எமது இந்த பாத யாத்திரை நடைபெற உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உரிமை ஒரு கண் என்றால் அபிவிருத்தி மற்றைய கண்ணாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் சமாந்தரமாக பயணிக்க வேண்டும். அதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் எமக்கு மிகுந்த ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் வழங்கி வருகிறார் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கூடாக முடிந்தளவு நாங்கள் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கின்றோம். இங்கு முடிந்தளவு பல வேலை திட்டங்களை இந்த மாவட்டத்திலே நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் தேவைகள் நிறைய இருக்கின்றன. இந்த தேவைகளை நாங்கள் முழுமையாக செய்து ஓரளவுக்காவது முடித்திருக்கிறோம். ஆனால் 2 பாரிய சவால்கள் எங்களுக்கு இருந்தது. ஒரு பாரிய சவால், நாங்கள் 2020-18க்கு பிறகு எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பாரிய சவால் கோவிட் தொற்றிலிருந்து ஓரளவு நாடு மேல் நோக்கி வரும் பொழுது அடுத்த பாரிய சவால்
நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி, எல்லாத்துக்கும் போலின் கலாச்சாரம், மிக பயங்கரமான ஒரு நிலைமை இருந்தது. இந்த ரெண்டு நிலைமைகளும் கிட்டத்தட்ட 2 வருஷம் போய்விட்டது. அவை இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் தான் முடிந்தளவு நாங்கள் ஒவ்வொரு மூலை முழுக்களா வேலை செய்து கொண்டிருக்கோம். 2 விதமான அரசியல், வறுமனை வாய் செய்கிற ஒரு அரசியல், செயற்பாட்டு ரீதியா செய்கிற ஒரு அரசியல். இது லேசு, ஆனா செயற்பாட்டு ரீதியா செய்வது கஷ்டமான ஒரு செயற்பாடு. பேச்சுக்கப்பால் செயற்பாட்டு ரீதியாகவும் நாங்கள் காரியங்களை முன்னெடுக்க கடந்த நான் 10 வருடமா இந்த மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். கிழக்கு மாகாணத்திலே கடந்த காலத்தில் இருந்த ஆளுநர்கள் ஒரு இனவாத போக்குடன் செயற்பட்டார். ஒரு குறுகிய வட்டத்தை கீறிக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே நின்றார்கள். அதனால மாகாணம் அனுபவிக்க வேண்டிய பல நல்ல திட்டங்களை மாகாணம் இழந்தது. ஆனால் தற்போதைய ஆளுநர், மோஸ்துதிக்காக பேசவில்லை, தற்போதைய ஆளுநர் கௌரவ செந்தில் தொண்டமான் அவருடைய வருகைக்கு பிற்பாடு மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறையிலே சகல துறை சார்ந்தும் மாகாண நிர்வாகம் அவருக்கு கீழே இருக்கிறது. மாகாண நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கின்ற சகல துறைகளிலும் பல வேலை திட்டங்கள் வேகமாக விவேகமாக முன்னெடுக்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பினூடாக மாத்திரம்தான் என் சமூகத்தின் இருப்பை பாதுகாக்க முடியும் என்ற ஆழமான ஒரு பூரணோடு நாங்கள் பயணிக்கிறோம். அந்த அடிப்படையிலே உரிமை ஒரு கண்ணாக இருந்தால் அபிவிருத்தி எங்களுக்கு மற்ற கண்ணாக இருக்க வேண்டும். இந்த 2 கண்களும் சமாந்தரமாக பயணிக்க வேண்டும். 2 விஷயங்களும் சமாந்தரமாக பயணிக்கிற விஷயத்திலே உண்மையிலே எங்களுக்கு ஆளுநர் மிக ஒத்துழைப்பை வழங்குகிறார், ஆதரவை வழங்குகிறார். மாகாண நிர்வாகம் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறது. அது இவருடைய காலத்தில் தான் நடக்கும். மரபுரிமை வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் காணி உரிமையை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களின் சொத்து மதிப்பை அதிகரிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் கொரோனா தொற்று காரணமாக வீழ்ச்சியடைந்த சொத்துக்களின் பெறுமதி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மரபுரிமை வேலை திட்டத்தினால் மீண்டும் உயர்ந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ். இலங்கையிலே 5 மில்லியன் குடும்பங்கள் இருக்கிற இந்த நாட்டிலே 2 மில்லியன் குடும்பங்களுக்கு அவர்களுக்கான காணி பத்திரங்களை உங்களுக்கே உரிமையாக்குகின்ற, அதாவது ஃப்ரீ ஹோல்டு டீட் உங்களுக்கே உரிமையாக்குகின்ற ஒரு நடவடிக்கையின் காரணமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 4வது முறையாக இந்த மாகாணத்துக்கு வந்திருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் 9,000க்கு மேற்பட்ட காணி உறுதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 40,000 உறுதிகள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த வடமாகாண மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய உறுதிகளை வழங்குவதற்கான செயல்பாடுகளிலே இருக்கின்ற தடைகள் சம்பந்தமாக நான் எதிர்வரும் வாரத்திலே என்னுடைய பிரதேச செயலாளர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். அதற்கு பின்னர் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதியின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம். எனவே இந்த இலக்கை அடைவதற்காக நாங்கள் எல்லோரும் உங்களோடு பயணிக்க இருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றவர்கள் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்கள் கையிலே வைத்திருக்கின்ற அதாவது காணி பெர்மிட்டாக இருந்தால் என்ன, பத்திரங்களாக இருந்தால் என்ன, அவற்றை தாமதியாமல் அரச உத்தியோகத்தர்களிடம், காணி உத்தியோகத்தர்களிடமோ அல்லது கிராம சேவையாளர்களிடமோ கையளிக்கும்படி, அவ்விதம் கையளிக்கும் போது அவர்களுக்கான இந்த உறுதி பத்திரங்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான தாழ்மையான கோரிக்கை. அதோடு இதன் ஊடாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அவருடைய கனவு திட்டமாக இருக்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு அவர்களே உரிமையாளர்களாக, நீங்களே இந்த நாட்டின் காணிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு திட்டத்தை நாங்கள் முழுமையாக்குவதற்கு நீங்களும் இந்த திட்டத்தின் பங்குதாரர்களாக இருப்பீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மாகாணத்தின் விஜயத்தின் போது வவுனியாவில் வைத்து நாங்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தோம், மன்னாருக்கு வர வேண்டும் என்று. அந்த வகையிலே அவர் கேட்ட சில தினங்களிலே இங்கு வருகை தந்ததற்கு உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு நாட்டின் தலைவர் என்ற வகையிலே சில மனக்கிடக்கைகளை உங்களிடம் எடுத்துச் சொல்லலாம் என்று நான் விளைகிறேன். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மன்னார், முல்லைத்தீவு இந்த 2 பிரதேசங்களிலும்
எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு தூதுவர்களோ எந்த ஒரு உயர் பதவி வகிப்பவர்களோ இங்கு வருகை தருவது குறைவு. அந்த வகையிலே இந்த அபிவிருத்தி என்பது எங்களுடைய பிரதேசத்திலே மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நான் உங்களிடம் ஒரு பார்த்த விடயம் என்னென்றால், நீங்கள் வவுனியாவிலிருந்து பேசுகின்ற போது எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு போகிறார்கள், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, வன்னிக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆதங்கத்தை, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தை நீங்கள் சொன்னதன் பிரகாரம் நான் இங்கு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே எங்களுடைய வைத்தியசாலை இந்த எங்களுடைய மாவட்டத்தின் மிக ஒரு வைத்தியசாலை, தேசிய வைத்தியசாலை. ஆனால் நீங்கள் அங்கே சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமான, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத வைத்தியசாலையாக இருக்கிறது. அண்மையிலே நான் ஆளுநர் அம்மாவுடைய முயற்சியின் காரணமாக இந்தியா 600 மில்லியன் ரூபாய்களை கொடுப்பதாக அறிந்து கொண்டோம். ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த வைத்தியசாலையிலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வைத்தியர்களும் தாதிமார்கள், உத்தியோகத்தர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாட்டை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடம் கூட பறவைகள் சரணாலயத்தினுடைய திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று தான் நான் நினைக்கின்றேன். என்றால் மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய மக்கள் 3 பேருக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று குரங்கு, இன்னொன்று யானை, இன்னொன்று ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். எப்பொழுது கல் நாட்டுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர்களால் மிக அர்ப்பணிப்போடு செயல்படுவதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். எங்களுடைய அரசு அதிபர் உட்பட செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். இங்கே பள்ளிமுனை கிராமத்திலே உங்களுடைய அனுசரணையோடு அந்த மக்கள் கடல் வெள்ளம் பற்றிவிட்டால் தள்ளித்தான் தங்களுடைய போட்களை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் உங்களுடைய அரசு காசு ஒதுக்கி அந்த ஓடை வெட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த மணலை இங்கே கரையிலே போடக்கூடாது என்று பிரச்சனை கொடுக்கிறார். ஆகவே இந்த மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலே இதிலே கவனம் செலுத்தி உங்களுடைய சிந்தனையிலே நான் நினைக்கின்றேன், இந்த ஏனையின் பாதி தான் கூடுதலாக கண் தெரியும் எல்லாரும். ஆகவே நீங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டதற்கு உண்மையிலே மனசார நாங்கள் பாராட்டி நிற்கின்றோம். அதைவிட ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். எங்களுக்கு ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை. ஒரு கூடுதலான ஆட்களை கொண்டு வந்து கூட்டத்தை நடத்துவதோ அல்லது என்ன செய்வதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத காரணத்தால் இப்படி ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே கூட்டங்களை நடத்த வேண்டி இருக்கிறது. அவை ஜனாதிபதி அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாளுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாடு ஒரு இருண்ட யுகத்துக்கு போய்கொண்டிருந்தது. தனியொரு மனிதனாக இந்த நாட்டை பொறுப்பெடுத்து இன்று காணி மற்றும் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பாக பேசக்கூடிய அல்லது எம்மையெல்லாம் கூப்பிட்டு கலந்துரையாடக்கூடிய ஒரு ஜனாதிபதி அவர்கள் இன்று எமக்கு கிடைத்திருக்கின்றார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் அவரோடு பயணிக்கக்கூடிய எம்மை போன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சகலரையும் அழைத்து நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 தடவை தமிழ் மக்களுடைய உரிமை தொடர்பாக, தீர்வு திட்டங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முனைப்பு காட்டி கொண்டு வரக்கூடிய எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு உங்கள் சார்பாக, என் சார்பாக, கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று
மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்கள் பல திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாலும் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அல்லது மாவட்ட மட்டங்களில் இருக்கக்கூடிய சகல அரச திணைக்கள அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டும்தான் அவரது எண்ணத்தை நாம் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், வன இலாகா தொடர்பாக யாருமே கை வைக்காத இந்த பிரச்சனையை மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டார் கையில். ஆனால் இன்று அதில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏனோ என்ன அழுத்தமோ அல்லது அவரது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில அரச உயர் அதிகாரிகளின் அழுத்தமோ தெரியவில்லை. அந்த வேலை திட்டத்தில் பல இடர்பாடுகளை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் வனவள திணைக்கள பிரச்சனைக்கு அப்பால் வன ஜீவராசிகள் திணைக்களம் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. கௌரவ ஆளுநர் அவர்கள் மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று எமது மன்னார் மாவட்ட மக்களுக்கான இந்த வனஜீவராசிகள் பிரச்சனையிலிருந்து எமது காணிகளை விடுவித்து தருமாறு அன்போடு கேட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய வவுனியா மன்னார் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரியும், இங்கே நாங்கள் குறிப்பாக கூறுவதென்றால் மக்களுடைய இந்த காணி பிரச்சனை நாட்டில் என்ன நிகழ்வுகளை ஏற்படுத்தினது என்று காணி அதிகாரத்தை கேட்டு உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள் ஏற்பட்ட ஒவ்வொன்றும் கடந்த நாங்கள் ராஜாக்கள காலத்திலிருந்து எடுத்து பார்த்தால் இந்த காணியை ஒன்றை தாங்கள் பெறுவதற்காக எதையும் தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைகளில் மக்கள் இருந்தார்கள். தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக கோரிக்கைகள் எங்களோட ஒவ்வொரு டிவிஷனுக்கு போனாலும் கோரிக்கை என்று இது சம்பந்தமான இந்த பிரச்சனைகளை எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மிகவும் ஒரு 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 கூற வேண்டும் ஒரு நுட்பமான முறையில் 20 லட்சம் பேருக்கு காணி வழங்கல், அதாவது அறுதி உறுதி காணி வழங்குகிற இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்குள்ளாக எங்கள் மக்களுடைய கனவுகளை நினைவாக்கியிருக்கிறார்கள் என்பதை தான் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட மன்னார் மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு இந்த அறுதி உறுதி காணி பத்திரம் வழங்கப்படுகின்றது உரிமை நிகழ்ச்சிக்கூடாக. அதே போல் வவுனியா மாவட்டத்திற்கு உள்ள 300 பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்படுகின்றது. இதை நாங்கள் முதல் கூறியது போல் எமது வன்னி மாவட்டத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 12,000 பேருக்கு கொடுக்கிறதும் வவுனியா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 காணி உறுதிகள் கொடுக்கிறதாகவும், அதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 18,000 குடும்பங்களுக்கு இந்த காணி உறுக்கிற நிகழ்வு இந்த திட்டத்துக்குள்ளாக நடைபெற இருக்கின்றது. அதுபோக ஆளணிகளை எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூட்டி தருவதற்குரிய முயற்சி எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சிகள் எங்களுக்கு வெற்றி அளிக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட டபுளாக, இதை விட நாங்கள் டபுளாக சென்று எங்களோட உறுதிகளை வழங்கும் பொழுது பாரிய ஒரு எதிர்பார்ப்பு, யுத்தத்துக்கு பிறகு மக்கள் அவர்கள் ஆவணங்களை இழந்ததுக்கு பிறகு எதிர்பார்த்து அவ்வளவும் கிடைக்கின்றது. உண்மையிலே இந்த வகையில் நாங்கள் எமது ஜனாதிபதி அவர்களுடைய இவ்வாறான ஒவ்வொரு திட்டங்களும் தூர நோக்கங்கள் தான். நாங்கள் குறிப்பாக கூறுவதென்றால் எமது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் ஜனாதிபதியாக ஆக்கும் பொழுதோடு நாங்கள் என்ன நினைத்தோம், எமது நாட்டுடைய பொருளாதாரம் இன்று வீழ்ந்து கிடக்கிறத உயர்த்தக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்றால் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களை தான். மீன்பிடி தடைக்காலம் 60 நாட்கள் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வலையில் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்கவில்லை. மேலும் மீனவர்கள் பிடித்து வந்த இறால் நண்டு மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் 61 நாள் முடிஞ்சு நேற்று படகுகள்லாம் மீன் பிடிக்க போயிட்டு இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. பாடுகள் ஒரு அதிக அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஒரு நியாயமாக வந்திருக்கிறேன். இறால் 300 கிலோ 400 கிலோ வந்திருக்கு. மீன்பாடு 1 டன் முதல் 1.5 டன் வரை வந்திருக்கு. ஆனால் நம்ம தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வலை, ரோப்பு, செயின், டீசல் போன்ற பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் பூரா விலை அதிகமாக 1க்கு 2 மடங்காக வாங்கி ஒரு படகுக்கு 1 லட்சம் முதல் 5 லட்ச ரூபா வரை நாங்கள் செலவு பண்ணி கடலுக்கு போயிருக்கிறோம். ஆனால் போயிட்டு இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டு வந்தோடனே எல்லா மீனுமே விலை குறைவாக ஒரு நியாயமான விலையே இல்லை. இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இறால், நண்டு, கனவா பொருட்கள்லாம் 4 கம்பெனிக்காரவங்க இருந்துக்கிட்டு அவங்க விலையே சொல்ல மாட்டேங்காங்க. என்ன விலைன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை வியாபாரிகளே எடுத்துகிட்டு போகிற ஒரு நிலை இருக்கிறதுனால இனி வர்ற தடைக்காலங்களில்
நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த தடைக்காலத்தை வந்து போட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு தடைக்காலமே வேண்டாங்கிற ஒரு மனநிலை தான் எங்களுக்கு வருது. அதுபோக நேற்று மண்டபத்தில் இருந்து கடலுக்கு போனதில் ஒரு படகு வந்து கடலில் மூழ்கி 2 மீனவருடன் உயிருடன் மீட்கப்பட்டாங்க. 3 பேர் வந்து காணலை. அதில் 2 உடல் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு மீனவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. 61 நாளாக தடைக்காலத்தில் பட்னி பசியமாக கிடந்துட்டு கடலுக்கு போன மீனவ குடும்பம் அந்த மீனவரை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த மீனவ குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். அதே மாதிரி படகை இழந்து வாழ்கிற அந்த குடும்பத்துக்கும் தகுந்த இழப்பீடு வழங்கி இனி வர்ற தடைக்காலங்களில் நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தடைக்காலங்களை போடணும். அதே மாதிரி தடைக்காலங்களில் இன்ஜின் பொருத்திய எந்த படகுமே கடலுக்கு போகக்கூடாது. அப்போ தான் ஒரு உண்மையான மீன் இனப்பெருக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லா படகும் கடலுக்கு போகிறதுனால விசைப்படகை மட்டும் நிப்பாட்டிட்டு மற்றதெல்லாம் கடலுக்கு போகிறதுனால உண்மையான இனப்பெருக்கமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் தடைக்காலத்துக்கு முன்னாடி 700 ரூபா இறால், 1 கிலோ 700 ரூபா 650 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி 400 ரூபாய்க்கு உள்ளதான் சொல்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ரேட்டை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 500 ரூபா போட்டால் தான் எங்களுக்கு வந்து இந்த பிடிச்சிட்டு வந்திருக்கிற ஆளுக்கு எங்களுடைய செலவினங்களுக்கு சரியாக இருக்கும். ஜனாதிபதியின் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு 2ஆம் கட்ட அரிசி வழங்கும் நிகழ்வு முனைச்சேனை கிராம உத்தியோகத்தர் காரியாலயத்தில் வழங்கப்பட்டது. பாதி கொண்டு போ பின்னில் வரும் கறி இன்னைக்கு இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.